உலகத்தில் பகட்டாக திரிபவர்கள், பந்தா செய்து கொண்டு திரிபவர்கள், பெரும் பெரும் கார்களிலே பவனம் வருபவர்கள், கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு ஊரை ஏமாற்றுபவர்களை எல்லாம் பெரியவர்களாக நினைக்காதீர்கள். மிகப்பெரிய வியாபாரம் செய்பவர்கள், மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், பல பல்கலைக்கழகம் கண்டவர்கள், அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருப்பவர்கள், அரசு இயந்திரத்தை ஆட்டி படைப்பவர்கள், இவர்கள் கையெழுத்து போட்டு விட்டால் நாட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மந்திரிமார்களுக்கு சொந்தக்காரர்கள், அதெல்லாம் பார்க்காதீங்க. உன்னுடைய நண்பன் தொழுகையாளியா? உனக்கு தொழுகையை பற்றி சொல்பவனா? நீ ஹராமிலே ஈடுபடும் போது உன்னை தடுக்கிறானா? நீ மார்க்க முரண்பட்ட காரியங்களை செய்யும் போது அவன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறானா? தொழுகையிலோ மார்க்கத்தின் இன்ன பிற கடமைகளிலோ நீ கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற போது, மயக்கம் காட்டுகிற போது, சோம்பேறித்தனம் முன்னிடத்தில் இருக்கும் போது உன்னை தடுக்க வருகிறானா? அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பார்களே. அதுதான் எந்த காலத்திலும் மார்க்கத்தோடு உங்களை லிங்க் ஆக்கிவிடும். அதுதான் மார்க்கத்தோடு எப்போதும் உங்களை சிங்க் ஆக்கிவிடும். இந்த காரணம் தான் மார்க்கமயமாக்கல் பற்றி நாம் பேசும் போதெல்லாம், சரி இது யாருக்கும் தாடி தொப்பி வச்சவங்களுக்கு, இதெல்லாம் ஒரு 50-60 வயசு தாண்டியவங்களுக்கு, இதெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சிட்டு வந்தவங்களுக்கு, நமக்கெல்லாம் இல்ல, இது வாழ்ற வயசு, இது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற வயசு, இது ஜாலி பண்ற வயசு என்று என்ன செய்யும்? மார்க்கத்தினுடைய விழுமியங்களை நெருக்க விடாமல் நம்மை இது தடுத்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லோர்களோடு சேர வேண்டும் என்று தெளிவாக சொன்னார்கள். ஆனால் நல்லோர்களின் நட்பு இந்த உலகத்தில் இன்றைக்கு பெரும்பாலும் பெரிதாக தெரியவே தெரியாது. நம்முடைய ரத்தம் வேகமாக இருக்கும் வரை, காசு பணத்தினுடைய மகிமை நமக்கு பெரிதாக தெரியும் வரை, செல்வாக்குள்ளவர்கள் சொல்வாக்குள்ளவர்களோடு சேர்வதுதான் நமக்கு பெரிதாக தெரியும்.